எல்லார் மேலும் ஊற்றி கொண்டு வருகிறார். நாங்கத்தான் சபைகளை பிரிச்சு பிரிச்சு பார்த்து கொண்டு இருக்கிறோமே ஒழிய தேவன் தன்னுடைய மக்களை சந்திக்கிறதான காலமாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது நாளில எங்களுக்கு பிரசங்கம் பண்ணினவர் ஒரு கத்தோலிக்க பாதிரியார். அவரை பார்த்தவொடனே எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. எழுப்புதல் கூட்டத்துக்கு குறையா கூட்டிட்டு வந்தீங்க. ஆனா எனக்கே 48 வருஷம் நானும் ஊழியம் செய்தேன். எனக்கே ஆச்சரியமாக இருந்தது, கர்த்தர் யாரை எங்க பாவிக்கிறார், எப்படி பாவிக்கிறார் அப்படின்னு சொல்லி மிக அற்புதமாக கூட்டங்கள் நடைபெற்றது. ஆனா இன்னைக்கு எனக்கு போக கிடைக்கல. உங்களோடு இருக்க வேண்டும் என்றதாக வாஞ்சியோடு இந்த இடத்துல வந்திருக்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்துல நாங்கள் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். இவாஞ்சலின் ஷக்கீரா, ரைட், ஷக்கீரா என்னுடைய தங்கச்சியினுடைய மகள் இவாஞ்சலின். ஸோ அவளை நான் நினைக்கிறேன். அவளும் ஆண்டவரை அறியாமல் இருந்தவள், அறிந்தும் அறியாமல் இருந்தவள். ஒரு பெரிய ஒரு ஆப்ரேஷன் மூளைக்குள்ள அவளுக்கு நடந்தது ஆஸ்திரேலியாவில். இன்றைக்கு அவள் கர்த்தரோடு இருக்கிறாள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த குடும்பத்தை தேவன் சந்தித்திருக்கிறார். ஆகவே உங்களையும் சந்திக்கிறது எனக்கு மிகவும் பெரிய சந்தோஷம். பெரிய சாட்சிகள் நீங்க சொன்னீங்க. ஆண்டவர் உங்களை பாவிப்பார். இந்த காலை நேரத்தில் தேவன் உங்களோடு பேசுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 16வது வசனத்தை நாங்கள் பரத்திக் கொள்வோம். வேதாகமம் இருக்கிறவர்கள் நீங்க பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். யோவான் 15வது அதிகாரத்திலே 16வது வசனத்தின் முற்பகுதி என்ன சொல்லுகிறது? ரைட், அது போதும். 15:16 முதலாவது பகுதி. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, ஆனால் நான் உங்களை தெரிந்து. யார் சொன்னது இது? இயேசு கிறிஸ்து சொன்னார். இயேசு கிறிஸ்து யாரு சொல்லுங்க? இயேசு கிறிஸ்து யார்? இது இந்த கொஸ்டின் எல்லா இடத்துலயும் இப்ப இருக்கு. இந்த இயேசு கிறிஸ்து யார்? பரிசுத்த ஆவியானவர் யார்? தேவன் சொல்றவர் யார்? அப்ப கிறிஸ்தவங்களுக்கு 3 கடவுளா? என்ன ஒருத்தர் சொன்னாரு, ஐயா நீங்க 3 பேரைத்தான் நாங்க கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, நாங்க 30 முக்கோடி தேவர்களை கும்பிடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்க எவ்வளவு பெரியவங்க அப்படின்னா, நீங்க 3 பேர்களை வச்சுக்கிட்டு கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அநேக கிறிஸ்தவர்கள் கூட நீங்க சொல்றாங்க எங்களுக்கு 3 கடவுள்மார்கள். பணத்துக்கு ஒருத்தர்கிட்ட போவோம், செல்வத்தை அதுக்கு ஒருத்தர்கிட்ட போகும், அழகா இருக்கணும் அப்படின்னு ஜெபம் பண்றதுக்கு இன்னொருத்தர்கிட்ட போவோம். இப்படி எல்லாம் நாங்களும் வச்சிருக்கோம் பிரிச்சு பிரிச்சு. இயேசுங்கிறது யார்? பாஸ்டர் தானே சொல்றாரு, மந்தைகள் இல்லையா? இயேசு யார்? எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர். ஓகே, தேவனுடைய குமாரன். ஓகே, வேற இயேசு யார்? மரித்து உயிரோடு எழுந்த ஒருத்தர் வந்தாரு, மரித்து உயிரோடு எழுந்தார். இயேசு யார்? இயேசு யார்? உலகத்தை சிருஷ்டித்தவர். அப்படின்னா இன்னொரு வசனம் படைத்தவர். இன்னொரு வசனம், இன்னொரு சின்ன வசனத்துல சொல்லுங்க. உருவாக்கினவர். இன்னொன்னு, அவர் யார்? அவர் யார்? அவர் படைத்தார், உருவாக்கினார், சிருஷ்டித்தார். அவர் யார்? அவர் யார்? சர்வ சிருஷ்டிகர். அவர் யார்? இயேசு. இயேசு யார்? அதுதானே கேட்கிறேன், அத சொல்லுங்க. சிருஷ்டிகர். ஓகே, வேற அத சொல்லுங்க. இன்னொரு வசனம், பாவிகளை ரட்சிக்க இயேசு வந்தார். இயேசு யார்? பாஸ்டர் ஒரே வசனத்துல சொல்லுங்க, இயேசு யார்? நாங்க 48 வருஷமா அதை சத்தம் போடுறோம். இந்த இலங்கை தேசத்துல எல்லா மூல முடுக்கெல்லாம் போயிட்டு வெளியில எல்லாம் போயிட்டு சொல்றோம், இயேசு தான், இயேசு தான். இல்ல, வரல, அந்த வாசனை வருது இல்லையே. மெய்யான தேவன் யார் என்று சொன்னது?
பாத்தீங்களா? அவங்க இருக்கணும் சபையில, அவங்க இருக்கணும் சபையில. மெய்யான தேவன். யோசிக்காதீங்க, கஷ்டப்படாதீங்க. சிருஷ்டிகர் ஓகே, மகள் நல்ல அழக சொன்னா, அவர் தான் சிருஷ்டித்தார், அவர் தான் எங்களுக்கு உயிர் கொடுத்தார், அவர் தான் அதை யாரு ஒன்று வார்த்தையில சொல்லுங்க அப்படின்னா முடிக்கிறாங்க. அவர் தான் தேவன். தேவன் மாம்சத்திலே வந்தார். அங்க வேற குவெஸ்டியன்ஸ் ஒண்ணுமே இல்லை. இந்த உலகத்தை சிருஷ்டித்தவர், உலகத்தில் எல்லாரையும் படைத்தவர், வார்த்தையினாலே உலகத்தை வெளிச்சம் உண்டாக கடவுள் என்பதாக சொன்னவர், ஆவியாக அசைவாடி கொண்டிருந்தவர். வேதாகமத்தை திறந்த உடனே அங்க நாங்கள் வாசிக்கிறோம். இருளானது உலகத்திலே பற்றி கொண்டு இருந்தது, ஒழுங்கில்லாமல் இருந்தது, வெறுமையாக இருந்தது. ஆவியானவர் அசைவாடி கொண்டு, அந்த ஆவியானவர் ஒரு உருவத்தை எடுத்துக்கொண்டு இங்கே வருகிறார், எங்களை தேடிக்கொண்டு. அவர் தான் இயேசு. அவர் ஒரு பர்பஸுக்காக வந்தார், ஒரு நோக்கத்துக்காக வந்தார், ஒரு எதிர்பார்ப்புக்காக வந்தார். அந்த எதிர்பார்ப்பு என்ன? பாவிகளுக்காக நான் மறிக்க வேண்டும். யாரோ சொன்னீங்க, அதெல்லாம் பாவிகளுக்காக நாங்கள் மறிக்க வேண்டும். அந்த காரியத்தை முடிக்காரு. அவர் திரும்ப 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினாரு, திரும்ப ஆவியானவராக இருக்கிறார். ஆமென். வேற ஒன்னும் இங்க ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை. யோசிக்காதீங்க. யாரு கேட்டாலும் பயம் இல்லாம சொல்லுங்க. நான் சொன்னேன் இல்லையா, 48 வருஷமாக இந்த இலங்கை தேசத்துல கொலை செய்கிறதுக்கு 3 நாள் வந்தார்கள். பாஸ்டருக்கு எல்லாம் தெரியும். கொலை செய்கிறதுக்கு 3 நாட்கள் வந்தார்கள், என்னையும் என்னுடைய வைஃபையும். நீ எப்படி இயேசு சுவாமியே தேவன் என்பதாக சொன்னாய்? தேவன் யாருங்கிறது உங்களுக்கு தெரியுமா? நீ இப்படி வந்து சத்தம் பண்ற. கொன்னாலும் காரியம் இல்லை, நான் அதைத்தான் சொல்லுவேன். வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. தேவன் தான் உலகத்தை சிருஷ்டித்த தேவன் தான் மாம்சத்திலே வந்தார், இயேசுவாக வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு கொலை செய்ய வந்தவர் மத்துகமையில பாஸ்டரா இருக்கிறார். அவர் என்கிட்ட வந்து சொல்றாரு, பாஸ்டர் உங்களை நாங்க கொலை செய்ய வந்தோம், இப்ப என்னைய மரத்துல கட்டி வச்சு அடின்னு அடிக்கிறாங்க, கொலை செய்ய போறாங்க, எனக்கு ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் மாம்சத்திலே வந்து சொன்னதான வார்த்தை அதுதான். தேவன் மாம்சத்திலே வந்து சொன்னதான வார்த்தை, நீ என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா.